Hey guys, this is day 19 of learning calisthenics. இன்னைக்கு கதையை பார்ப்போம். சாட்டர்டேனால காலேஜ் லீவு, ஸோ லேட்டாக தான் எழுந்தேன். எழுந்திரிச்சதும் வேலை விட்டாங்க. ஸோ தண்ணி கேனை தூக்கின்னு தண்ணி பிடிக்க கிளம்பியாச்சு. தண்ணி பிடிக்கிற இடத்துல வழக்கமாக கூட்டமாக இருக்கும். ஆனால் நான் போனதால் என்னமோ தெரில, கூட்டமே இல்லை. நான் மட்டும் தண்ணியை பிடிச்சிட்டு ரிட்டர்ன் அடிச்சிட்டேன் வீட்டுக்கு. அப்புறம் வீட்டுக்கு வந்து ப்ரைவேஸ் வேலையெல்லாம் முடிச்சுட்டு, இந்த ப்ரைவேஸ் வேலைலாம் எல்லாம் தப்பாக எடுத்துக்கிறீங்க. ப்ரைவேஸ் வேலைனா குளிக்கிறது, பழகுது, இதை தான்ப்பா சொன்னேன். அப்புறம் காலையிலே பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட்டு சாட்டர்டேனால நிறைய பிளான் வச்சுருந்தேன். ஆனால் ஒரு ஃபோன் கால்னால எல்லாமே மாறிடுச்சு. அது என்னென்னா, தாத்தா வேலைக்கு கூப்பிட்டாரு. அவங்களுக்கு ஆள் இல்லைன்னு சொல்லிட்டு என்னைய கூப்பிட்டாரு. அதனால் சைக்கிள் எடுத்துகிட்டு கிளம்பிட்டேன். அப்புறம் ஸ்பாட்டுக்கு ரீச் ஆனதும் வேலையை ஆரம்பிச்சிட்டோம். அது என்ன வேலைனா, ப்ளம்பிங் வேலை தான். இந்த டேப்பு, ஷவர், வாஷ் பேஷன், பாத்ரூம் இதை அனைத்தையும் ஃபிக்ஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். நான் போனதுக்கு அவருக்கு ஹெல்ப்பராக சின்ன சின்ன வேலையெல்லாம் பண்ணி முடிச்சு விட்டேன். பசிக்குதுன்னு தோணும்போது டீ வந்துச்சு. டீ அடிச்சுட்டு இந்த ட்ரில் மிஷின் கண்ணா நினச்சி சுட்டுட்டு இருந்தேன். அப்புறம் மதியம் வீட்டுக்கு வந்தது லஞ்சை முடிச்சுட்டு திரும்பவும் கிளம்பிட்டேன். அப்புறம் அங்கே போயிட்டு இருக்கிற வேலையெல்லாம் முடிச்சுட்டு எல்லாத்தையும் ஒரு செக்கிங் பண்ணிவிட்டு கிளம்பிட்டோம். சரி கார்டியோ பண்ணான்னு வீட்டுக்கு சீக்கிரமாக போனால் அப்புறம் தான் ஞாபகம் வந்துச்சு இன்னைக்கு கிளாஸ் டைம் ஆகிடுச்சு. ஸோ அதனால் கிளம்பிட்டேன். அப்புறம் கிளாஸை முடிச்சுட்டு வீட்டுக்கு ரிட்டனு. இன்னைக்கு கோர் ஒர்க் அவுட்டில் ஒரு சில வேரியேஷன் தான் போட்டேன். அது வீடியோ எடுக்க மறந்துட்டேன். என்ன வேரியேஷன்ஸ்னால் பிளாங்க்கு, ஹாலோ ஹோல்டு. அப்புறம் இந்த ஹேண்ட் ஸ்டாண்ட் மேலே ஒரு பைத்தியம் பிடிச்சிச்சு. அதனால் ஹேண்ட் ஸ்டாண்டே ட்ரை பண்ணிட்டு இருந்தோம். பேலன்ஸ் தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. மற்றபடி ஹோல்ட் பண்ணுறதுலாம் பிரச்சனை இல்லை. ஓரளவுக்கு நல்லாவே ஹோல்ட் பண்ணுறேன். கூடிய சீக்கிரத்தில் கற்றுப்பான்னு நம்பிக்கை இருக்குது. அப்புறம் கேலிஸ்தனிக்ஸ் தேவையான எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் ரெடி ஆகிட்டு இருக்கு. அதுக்கு தான் வெயிட்டிங்கு. எக்யூப்மெண்ட் வந்ததும் செதற விட்டுறலாம். அப்புறம் ஹேண்ட் ஸ்டாண்டை முடிச்சுட்டு எல்போ ஹோல்டுக்கு எகிரியாச்சு. எல்போ ஹோல்டு சிம்பிள் அண்ட் சேஃபாக பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஒரு பிரச்சனையும் இல்லை. அப்புறம் ஃப்ராக் ஸ்டாண்டு இதே தான். ஒர்க் அவுட்டை முடிச்சுட்டு ஒரு கிளாஸ் பால் குடிச்சிட்டு நீ நாள் முடிச்சிட்டேன். பாய்.